அண்ணே ஒரு நிமிஷம் இருங்களேன். புனிதா அம்மா கொஞ்சம் உன்கிட்ட பேசணும்டா. வா. போமா மாப்பிள்ள, நீ போய் உட்காருங்க. சொல்லுங்கம்மா, தனியா பேசணும்னு கூப்பிட்டீங்க. அம்மா, உன் அம்மா உங்ககிட்ட பேசாம தவிச்சுக்கிட்டு இருக்கிறது உனக்கு தெரியுமா இல்லையா? இப்படி அமைதியா இருந்தா என்ன அர்த்தம் புனிதா? நடந்த விஷயத்தெல்லாம் நீ கபிலன்கிட்ட சொல்லிடுவோங்கிற பயத்துல உங்க அம்மாவுக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு எனக்கு பயமா இருக்குமா. புனிதா, அம்மா சொல்றத கொஞ்சம் கேளுமா. என்ன மன்னிச்சிருங்கம்மா, என்னால நீங்க சொல்ற விஷயத்த கேட்க முடியாது. அம்மா, கபில உங்ககிட்ட நடந்துக்கிற விதத்தை வச்சு பார்க்கும்போது இங்க நடந்த விஷயத்த நீ இன்னும் மாப்பிள்ளை கிட்ட சொல்லலன்னு நினைக்கிறேன். உங்க அம்மா ஆரோக்கியமா இருக்கிறதும் இல்ல இல்லாம போறதும் நீ எடுக்கிற முடிவுல தான் இருக்கு. நாங்க சொன்னது வேணா பொய்யா இருக்கலாம். உன் அம்மாவோட ஆரோக்கியம் அவ்வளவு நல்லா இல்லம்மா. சந்தேகமா இருந்தா நீ டாக்டர் கிட்ட விசாரிச்சுக்கோ. நீ மாப்பிள்ளை கிட்ட இந்த விஷயத்த சொல்லிடுவேன்னு பயந்தே இவளுக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு எனக்கு பயமா இருக்குமா. அதுக்கு நான் என்ன பண்ணணும் பாட்டி? அம்மா நான் உங்க கூட இருக்கணும்னு நினைக்கிறாங்க, நீங்க உங்க பொண்ணு நல்லா இருக்கணும்னு நினைக்கிறீங்க. ஏன் நானும் எங்க அம்மா சொல்றபடி கேட்டு கல்யாணம் முடிஞ்சு இங்க நம்ம வீட்டுல தான் இருந்தேன். ஆனா கபிலனை கல்யாணம் பண்ணிக்கிட்டேங்கிற ஒரே காரணத்துக்காக அவரு எதையெல்லாம் விட்டு கொடுத்திருக்காருன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீங்க மாமாவை அவமானப்படுத்தினீங்க, அதுக்கும் அவர் பொறுமையா தான் இருந்தாரு. ஏன் அமுதா கல்யாண விஷயத்துல பிரச்சனை பண்ணீங்க, அப்பவும் அவர் கேள்வி கேட்டதோட அவர் அமைதியா தான் இருந்தாரு. அவ்வளோ ஏன் வயசான அப்பாவையும் அவரோட தங்கச்சியையும் விட்டுட்டு இங்க கபிலன் வந்து இங்க நம்ம கூட இருக்காரு. அதுக்கெல்லாம் என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? சரி, அதையெல்லாம் விடுங்க. அவரு யாருக்காகவும் தன்மானத்தை விட்டு கொடுக்காதவரு. ஆனா அம்மாவுக்கு ஆபரேஷன் தெரிஞ்சதோ மறு வார்த்தை பேசாம அவர் நம்ம கூட வந்து இருக்கார்ல. அப்படி இருக்கிறவரை நீங்க எல்லாரும் சேர்ந்து நிம்மதியா இருக்க விட்டீங்களா? தூக்க மாத்திர அது இதுன்னு எவ்வளவு பிரச்சனை பண்ணிருப்பீங்க. இது எல்லாத்துக்கும் நம்ம குடும்பத்துல இருக்கிற யாரோ ஒருத்தர் தான் காரணம்னு அவருக்கு நல்லாவே தெரியும். தெரிஞ்சும் கூட அவர் நம்ம வீட்டுக்கு வா புனிதான்னு சொல்லி ஒரு நாள் கூட கூப்பிட்டதே கிடையாது. அப்படிப்பட்டவருக்கு நீங்க என்ன பண்ணிருக்கீங்கன்னு பாத்தீங்களா? எனக்காக எல்லாத்தையும் விட்டுட்டு என் கூட இருக்கேன்னு அவர் சொன்னாரு. ஆனா எனக்கு உண்மை தெரிஞ்சிருந்தோம் அவர்கிட்ட நான் எதையுமே சொல்லாம இருக்கிறது எனக்கு எவ்வளவு பெரிய சித்திரவதையா இருக்கு தெரியுமா? அம்மா, என்னால இதுக்கு மேல யாருக்காகவும் இந்த அவஸ்தையெல்லாம் தாங்கிக்க முடியாது. கபிலன் சந்தோஷமா இருக்கிற இந்த நேரத்திலேயே நடந்த உண்மையை நான் சொல்லதான் போறேன். புனிதா, நீ அம்மா கூடவே இருக்கணும்னு அம்மா ஆசைப்பட்டனா அதுலதான் நான் புத்தி கெட்டு இந்த மாதிரி ஏதோ பண்ணிட்டேன்டாமா. புனிதா, தயவு செஞ்சு ஒரே ஒரு விஷயம் கேட்டுக்கிறேன். எனக்காக மாப்பிள்ளை கிட்ட இதெல்லாம் சொல்லிடாதரா. இல்லம்மா, நான் அவர்கிட்ட இத சொல்லதான் போறேன். யாரு என்ன சொன்னாலும் சரி, நான் என் முடிவை மாத்திக்கிறதா இல்ல. நான் வரேன். புனிதா 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 புனிதா. ஐயோ ஐயோ, அம்மா மாப்பிள்ளை கிட்ட சொல்லிடுவேங்கிறாளே. இருமா. இங்க மேல சீலிங்ல மட்டும் கொஞ்சம் டெக்கரேட் பண்ணி பாத்துக்கிறேன் சார். நடக்கட்டும். இந்தாங்க ஜூஸ் எடுத்துக்கங்க. தேங்க்ஸ் தம்பி. ஜூஸ் எடுத்துக்கங்க. நீங்க எடுத்துக்கங்க சார். பசங்களுக்குலாம் சொல்லிட்டேன், எல்லாம் பிரமாதமா பண்ணிட்டு சார். வா, இத சிறப்பா பண்ணிடுறேன். வாங்க வாங்க. சித்தப்பா எப்படி இருக்கீங்க? ஆமா, தீபன் எப்படி இருக்கா? அவளுக்கு என்ன, அவ நல்லா இருக்கா. ஆமா, யார் பண்ணது? டெக்கரேஷன்லாம் சூப்பரா இருக்கு. எல்லாம் நம்ம கபிலன் ஏற்பாடு தான். இப்போ வல்லவனும் களத்துல குதிச்சிட்டான். ஆமா, குதிச்சிட்டேன். இனிமே மாப்பிள்ளையும் குதிச்சிடுவான். பாத்துக்கடே, உட்காருங்க. உட்காருங்க. காத்துல பறந்துட்டு இருக்கெல்லாம். தெய்வானே எப்படி இருக்கா? நல்லா இருக்கா? தெய்வானே கூட்டிட்டு வந்துட்டல. அவளை நான் கூட்டிட்டு வரணும்னு தான் நினைச்சேன். ஆனா அத்தை, புனிதா கண்ணு, ஹாப்பி பர்த்டே. Thank you அத்தை. many happy returns of the day புனிதா. Thank you மாமா. இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். Thank you சரவணா.
அத்தை தெய்வானை எப்படி இருக்கா? அவ நல்லா இருக்கா. அவ இங்க வரணும்னு குதிச்சுதான் இருக்கா. நாங்க தான் இந்த மாதிரி நேரத்துல எப்படி இவளை இங்க கூட்டிட்டு வர்றதுன்னு யோசிச்சோம். சரி இது பாரு, உனக்கு இது ரொம்ப பிடிக்குமா? அவ ஆர்டர் போட்டு வாங்கி கொடுத்துட்டா. நீ இதை பிரிச்சு பாக்கணுமா? எப்படி இருக்குன்னு பாத்துட்டு நீ அவளுக்கு போன் போட்டு சொல்லணுமா? சரிங்க அத்தை. இந்த ஆமாக்கா, தெய்வான அத்தைக்கு போட்ட அதே ஆர்டர் தான் எனக்கு ஸ்ட்ரிக்டா போட்டிருக்கா. அதுதான் சரவணா, தேனே, வாங்க வாங்க வாங்க. அண்ணி, அண்ணே வாங்க அண்ணே, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். தெய்வானை எப்படி இருக்கா? அவ நல்லா இருக்கா அண்ணி. சரி சரி, சாப்பாடெல்லாம் நல்ல சத்தான ஆகாரமா எடுத்துக்கிறாளா? அதெல்லாம் சரியா சாப்பிட்டு இருக்கா. இங்க வருது. அப்புறம் இந்த லைட்டு இங்க கொண்டு போயிடலாம். அத்தை அண்ணி, ஐயோ ஏப்பா பாத்து வேலை பார்க்க மாட்டீங்களா? ஏங்க மேல பார்த்து வேலை செய்ய மாட்டீங்களா? சாரி சார், கை தவறி கீழே விழுந்துச்சு. என்னங்க இவ்வளவு கேர்லெஸ்ஸா வேலை செய்யறீங்க? சாரி சார், தெரியாம பண்ணிட்டேன் சார். கை என்ன தவறி எங்க அவரு? விழுந்துச்சு, தெரியாம நேசமணி? பண்ணிட்டேன் சார். இதோ வந்துட்டேன். எங்க இருக்கீங்க? யோ, என்ன ஆளை கூப்பிடுறீங்க சார்? ஏங்க பாருங்க, சுத்தியில கீழே போட்டாங்க. நல்ல வேலை எதுவும் ஆகல. ஒண்ணும் ஆகல சார், ஆகாது. ஏன்னா இத்தனை வருஷம் சர்வீஸ்ல எத்தனையோ ஆர்டர் எடுத்திருக்கேன். எல்லாமே பெரிய பெரிய ஆர்டருங்க. அதோட ஒர்க்கெல்லாம் பாக்குறதுக்கு படு பயங்கரமா இருக்கும். கபிலன் சார், இது வரைக்கும் ஒரு குண்டூசி கூட ஒருத்தரை குத்துறது இல்ல சார். அந்த அளவுக்கு தொழில் சுத்தம். இங்க பாருங்களேன். பாருங்க, நல்லா பாருங்க. சுத்தமாவது மண்ணாவது தலை மேல சுத்தியா விழ போயிருக்குது. விழுந்திருந்தா என்ன ஆயிருக்கும்? ஏதோ நல்லபடியா தப்பிச்சுட்டாங்க. இதுல பேச்சு வேற பேச்சையோ. கட்டடத்தை அலங்காரம் பண்றேன்னு கபாலத்தை புலந்து விட்டு போயிடாதையா. நான் வேற என் அம்மாவுக்கு ஒரே ஆண் வாரிசு. நாளைக்கு பின்ன என் அம்மாவுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா நான் தானே பாக்கணும். அப்ப உன் கபாலத்துல சுத்தியல் விழுந்தாலும் சரி, இல்ல சுத்தியல்ல உன் கபாலம் விழுந்தாலும் சரி, நீ எதுவும் கவலைப்படாத. கண்ணிமைக்கும் நொடியில கபிலன் உன் கபாலத்தை காப்பாத்திடுவாரு. நீ பாய மூடு. நல்ல வேலை மாப்ள, நீங்க கவனிச்சதுனால மரதம் தப்பிச்சா. இல்லன்னா கபிலன் தேங்க்யூ. ஏங்க இதுக்கெல்லாமா தேங்க்ஸ் சொல்லுவீங்க? மாமா ரொம்ப தேங்க்ஸ் மாமா. தம்பி ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றிப்பா. என்னங்க அது ஆளாளுக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு இருக்கீங்க? இங்க பாருங்க, நீங்க எல்லாம் பெரியவங்க, எனக்கு நன்றி எல்லாம் சொல்ல வேண்டாம். அத்தை நீங்க முதல்ல உட்காருங்க. அத்தை ஏன் அத்தை, வீட்டுல நாங்க தான் எத்தனை பேர் இருக்கோம்ல, எதுக்கு நீங்க இப்படி ஓடிட்டே இருக்கீங்க? புனிதா, அத்தையை கூட்டிட்டு உள்ள போ. மா பாத்தீங்களாமா கபிலனுக்கு உங்க மேல எவ்வளவு பாசம்னு? பாத்தீங்களா கபிலன் தம்பிக்கு எவ்வளவு பாசம். கொஞ்ச நேரத்துல அப்படியே பதறி போயிட்டாரு.